ஹலோ ஃப்ரெண்ட், பீகார் மாநிலத்தில் கைமூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் பெற்ற அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ சிந்தூர் வைப்பாங்க. ஒவ்வொரு சடங்காக வைக்கும்போது சிந்தூர் அப்படியே நெத்தியில் பொட்டு வைக்கணும். அப்போ மாப்பிள்ளை பொட்டு வச்சுருக்காரு. அப்போ அவருடைய கை நடங்கியிருக்கு. இதை பார்த்துட்டு மணப்பொண்ணு அவங்க வீட்லேயும் என்ன கை நடங்குது, அப்போ இவருக்கு மனசு சரியில்லை, இவருக்கு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணி எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை, அந்த நீங்கள் கொடுத்த ரூபா எல்லாமே அந்த ட்ரெஸ் வாங்கிட்டோம், செலவு பண்ணிட்டோம், கல்யாண செலவு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாதானம் பேசி முடியாது, அப்படிலாம் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, கல்யாண டென்ஷன் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பொண்ணு வீட்டில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் தான் அப்படிலாம் சொல்லாங்க. எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியில் சொல்லி எவ்வளவோ சமாதானம் பேசுனாங்க. ஆனால் சமாதானம் பேசினாலும் ஒன்றும் சரி முடியாது, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால் மணமகன் வீட்டில் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டிலலாம் உள்ளவங்க மாப்பிள்ளை வீட்டில் கெஞ்சுவாங்க. ஆனால் இப்போ காலமே மாறிப்போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டில் கெஞ்சுறாங்க.